இந்த ரெண்டு சென்டென்சஸில் எது கரெக்ட்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐ forgot my phone at home. I left my phone at home. forget versus leave. மறந்து போகிறதுக்கு இங்கிலீஷில் forget. லீவ் அப்படின்னா உடனே நம்ம மைண்டுக்கு வருது sick leave or annual leave. பட் இந்த வேர்டை நம்ம நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவோம். பொதுவாகவே வீடு, விட்டுச்சல் இந்த மாதிரியான அர்த்தங்களுக்கு ரிலேட்டடான இடங்களில் நம்ம இந்த லீவ் அப்படின்ற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் இந்த ரூமை விட்டு போகிறேன். ஐ லீவ் த ரூம். இந்த கதவை திறந்தே இருக்க விடு. லீவ் த டோர் ஓப்பன். கொஞ்சமாவது மிச்சம் வை, விட்டு வை. லீவ் சம் மில்க் ஃபார் மீ. பொறுப்பு ஒருத்தர்கிட்ட விடுறதையுமே நம்ம லீவ் அப்படின்னு சொல்லலாம். ஐ லீவ் இட் டு யூ டு ஆர்கனைஸ் ஆல் த ப்ரோக்ராம்ஸ். அதே மாதிரி தான் ஒரு பொருளை மறந்து விட்டு வரத்துக்குமே இங்கிலீஷில் நம்ம லீவ் அப்படின்னு சொல்லுவோம். பட் எப்போ ஃபர்கெட் யூஸ் பண்ணுறது, எப்போ லீவ் யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். உங்கள் பேரை நான் மறந்துட்டேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ forgot your name. நான் என்னோட லஞ்ச் பாக்ஸை கொண்டு வர மறந்துட்டேன். ஐ forgot my lunch box to bring. பட் இந்த ரெண்டு சென்டென்சஸில் எது கரெக்ட்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐ forgot my phone at home. I left my phone at home. ஃபோனை வீட்டில் மறந்துட்டேன்னு சொல்லுவோமா, இல்லை ஃபோனை மறந்து வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லுவோமா? ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம ஒரு பொருளை மறந்து எந்த இடத்துல மறந்து வச்சுட்டு இருந்தோமோ அந்த பிளேஸை மென்ஷன் பண்ணும்போது நம்ம லீவ் தான் யூஸ் பண்ணுவோம். லெஃப்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் லீவ். ஸோ டோன்ட் forget to use the word leave when you mention the place where you have forgotten something.